ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் பைலிஃப், வாட்ச்மேன், மசால்ச்சி. ஸோ இவங்களுக்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் ஆளுநர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, பன்வாரிலால் புரோஹித். அடுத்தது, யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, ராதாகிருஷ்ணன். மூன்றாவது கொஷின், இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 75வது. நான்காவது கேள்வி, காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, நாதஸ்வரம். ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, நீரஜ் சோப்ரா. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, என்.வி. ரமணா. புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, நீர்நிலைகள். பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, மீன். குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 2 முதல் 3. வீட்டை துடைக்க பயன்படுவது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, லைசால். மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, திங்கட்கிழமை. நீதிமன்றம் நீதி என்றால் பள்ளிக்கூடம் டேஷ் ஆகும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, கல்வி. ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 4. இந்தியாவின் மிக உயரிய விருது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பாரத் ரத்னா. மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு எது? ஆப்ஷன் ஏ, தொடை எலும்பு. சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் டேஷ் கைப்பற்றினர்? ஆப்ஷன் சி, தாலிபான்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் டி, மதுரை. 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது? ஆப்ஷன் சி, 3. உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எது? ஆப்ஷன் டி, பாக்டீரியா. கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது? ஆப்ஷன் சி, அரிசி. கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடி? ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா. எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது? ஆப்ஷன் பி, நுரையீரல். கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் ஆகும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, ஆப்பிள். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார்? ஆப்ஷன் பி, டாக்டர் அப்துல் கலாம். பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எது? ஆப்ஷன் ஏ, அண்டார்டிகா. கோழி பண்ணை தொழிலுக்கு
பிரசித்தி பெற்ற இடம்? ஆப்ஷன் சி நாமக்கல். விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ ப்ளூ கிராஸ். கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் பி வேலூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி காமராஜர். கோவிட்-19 வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது? ஆப்ஷன் பி வுஹான். படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் சி கேரளா. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி? ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு? ஆப்ஷன் பி பசு. மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது? ஆப்ஷன் சி கீழாநெல்லி. கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது? ஆப்ஷன் ஏ கலப்பு திருமண உதவி திட்டம். குறிஞ்சி என்பது? ஆப்ஷன் பி மலையும் மலை சார்ந்த இடமும். சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் சி சீர்மை பிளஸ் இளமை. கீழ்கண்டவற்றில் எது சூரியனை குறிக்காது? ஆப்ஷன் டி திங்கள். அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம். தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் டி தமிழெங்கள். தொன்மை என்னும் சொல்லின் பொருள்? ஆப்ஷன் பி பழமை. சித்தம் என்பதன் பொருள்? ஆப்ஷன் பி மனம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது? ஆப்ஷன் பி கல்வி. தவறான சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் பி வென்றான். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி விளையும் பயிர் முளையிலே தெரியும். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்? ஆப்ஷன் ஏ நுகர்வோர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? ஆப்ஷன் சி மதுரை. அன்னை தெரசாவுக்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது? ஆப்ஷன் டி அமைதி. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று? ஆப்ஷன் டி வளையாபதி. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் மீதம் இருக்க கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.